பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்களை வாழ்த்துறேன். இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம், வசனத்துக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, பெரியவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டுல கூட சொல்லுவாங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்கப்பா, கொஞ்சம் சேர்த்து வைங்க, உங்க பின்னாடி உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய விஷயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை நிறைய உலக பொருட்கள் நிமித்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறத பற்றி பேசுவோம். நிறைய ஐடியாஸ் கேட்போம், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு கேட்கலாம். ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை சேர்த்து வைங்க, சில விஷயங்களை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்ட போறாரு இன்னைக்கு. அதுக்கு முதலாவது வசனம் எடுத்தோம் அப்படின்னா, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா வசனத்தின் மூலம் நம்மளோட பேச போறாரு இன்னைக்கு. முழுமையாக பொக்கிஷம்னா என்ன, பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷங்கள் என்னென்ன, பூலோகத்துக்குரிய பொக்கிஷங்கள் என்ன, அது எப்படி இருக்கணும், அது எப்படி நம்ம நாடி போகணும், அது எப்படி நமக்கு ஆண்டவர் நமக்கு தரப்போகிறாரு, அது எப்படி பாதுகாத்து தரப்போ போறாருன்ற ஒரு நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலம் நம்ம காட்ட போறாரு. இன்னைக்கு வசனத்துக்கு நம்ம போலாம். முதலாவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 19-20 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆமென். ஆமென். அப்ப கிளியரா ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்றாரு? பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பூமியில பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இங்க பூச்சி, துருவு, திருடர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை, பரலோகத்துல பொக்கிஷன் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்க நம்ம நினைக்கக்கூடிய பொக்கிஷங்கள், பூமியில நம்ம நினைக்கக்கூடிய பொக்கிஷங்கள்ல நம்ம பரலோகத்துல சேர்க்க வைக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது ஆவிக்குரிய உலகமா இருக்கு அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல நம்ம சேர்ந்து வைக்கக்கூடிய விஷயங்கள், பொக்கிஷங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் காட்ட போகிறார். இன்னைக்கு அந்த வசனத்தின் மூலமா பார்க்கலாம். ஏன்னா பூமியில இன்னைக்கு நம்ம பொக்கிஷம் நம்ம நினைச்சு ஓடுற சில விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த பொக்கிஷமா நினைக்கல. ஆண்டவர் நினைக்கிற பொக்கிஷங்கள் என்ன அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கலாம். சரி, அதாவது முதலாவதாக உண்மையான ஐஸ்வர்யம், உண்மையான பொக்கிஷம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்குள்ள வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா, எல்லா பொக்கிஷங்களும் ஒரே மாதிரியான ஒரு ஈக்குவலா இருக்கக்கூடிய விஷயமா. இப்ப நம்ம உதாரணத்துக்கு வேணா எடுத்துக்கலாம். உலகத்தின் பொக்கிஷங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு தங்கம், வைரம் எடுத்துக்கிட்டோம், வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா, தங்கத்தோட மதிப்பு வேற, வெள்ளியோட மதிப்பு வேற, வைரத்தோட மதிப்பு வேற, இல்ல வேற பொருட்களோட மதிப்பு வேற. ஆனா இந்த மாதிரி எல்லாமே வேறுபட்டு இருந்தாலும் உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரியான விஷயம் அப்படின்னு வசனங்கள் சொல்லுது. ஆனா பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் எப்பவுமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் காமிக்கிறார். அப்ப உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள்னா என்ன அப்படின்னு அப்படி கவனிச்சோம்னா, பணமா இருக்கலாம், தங்கங்களா இருக்கலாம், இல்ல உலக பொருட்களா இருக்கலாம், பேர் புகழா இருக்கலாம், இல்ல ஏதாவது நம்ம ஒரு ஆதாயத்துக்காக வைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா பரலோகத்தில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரியாம மொத்த பைபிள் ஸ்டடி இன்னைக்கு நம்ம ஒண்ணும் உள்ள போக முடியாது. இன்னைக்கு பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்கள்னா என்ன, எதை ஆண்டவர் அங்க நீங்க சேர்த்து வைங்க, அங்க பூச்சி பிடிக்க, துரு பிடிக்க, திருடன் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய செல்வங்கள் எல்லாமே பரலோகத்துல பொக்கிஷங்களா இருக்கு. எப்படி முதலாவது என்ன அப்படின்னு கவனிச்சோம்னா, வசனத்தின் பிரகாரம் ஃபெய்த், அதாவது விசுவாசம், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமா இருக்கு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயங்கள் பொக்கிஷமா இருக்கு. நல்ல இரக்கம் காட்டி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் பொக்கிஷமா இருக்கு. அன்பை காட்டி அன்புல வாழ்றது ஒரு பொக்கிஷமா இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக நேர்மையா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரே சத்தியம் சொல்லி அறிந்து கொண்டு நம்ம வாழ்றது ஒரு முக்கியமான பொக்கிஷமா இருக்கு. இதற்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய சில செல்வங்கள், ஆவிக்குரிய செல்வங்கள் எல்லாமே பொக்கிஷமா இருக்குன்னு சொல்லி ஆவிக்குரிய பொக்கிஷங்களை எப்படி நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்ட போறாரு. சரி, இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி ஒருத்தரோட பொக்கிஷங்கள் அருமையாக ஆண்டவர் கிட்ட போய் எட்டி நின்னுச்சு. ஆண்டவரே அனுப்பிச்சு விடுறாரு தேவதூதனா, போப்பா போய் பார்த்து சொல்லு இந்த மாதிரி அப்படின்னு. யாரு அப்படின்னா கொர்னேலியஸ் இருக்காரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 2:4 வாஸ்தவம் அப்படின்னா, அவரோட ஜெபம், அவர் செய்த உதவிகள், அவர் செய்த அன்னதானங்கள், இது எல்லாமே அவருடைய இடத்துக்கு போய் எட்டுச்சு அப்படின்னு சொல்லி வசனம், தேவனுடைய பார்வைக்கு எட்டுச்சுன்னு சொல்லி வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் பார்க்கிறோம். அப்ப பூமிக்குரிய பொக்கிஷம் என்னன்னு பார்த்துட்டோம், பரலோகத்தின் பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு பொக்கிஷம் இருக்கு. அது என்ன பொக்கிஷம்? இருதயத்தை ஒட்டி இருக்கிற ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
வாட் எவர் நம்ம எதெல்லாம் நம்ம பார்த்து விரும்பி நம்ம போகிறோமோ, நம்ம இருதயத்தை அழைக்கிறோமோ, அது பார்க்கறதோ அது எல்லாமே நம்ம பொக்கிஷமா தோணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி எப்படி சொல்லுது? மத்தேயு 6:21 வாசனம் அப்படின்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய பொக்கிஷம் எங்க நம்ம பார்த்து நம்ம போறோமோ அங்க நம்ம இருதயம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு உலக பிரகாரமான விஷயத்த நம்ம நினைச்சோம்னா அங்க நம்ம இருதயம் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய விஷயத்த நம்ம நினைச்சு எனக்கு இந்த அந்த மாதிரி நடந்தனா, இதை கீழ்ப்படி நடந்தனா ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாரு, எனக்கு அங்க பரலோகத்துல எனக்கு கீழத்தை சூட்டுவாரு, ஆண்டவர் எனக்கு அங்க ஒரு புது நாமத்தை கொடுப்பாரு சொல்லி நிறைய விஷயம் நம்ம வசனத்துக்கு கேட்டது போக அதுக்காக நம்ம ஓடணும் அப்படின்னா அங்க நம்ம இருதயம் இருக்கும்னு சொல்லி வசனத்து மூலம் பார்க்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம மரியாள் பெத்தானியா ஊரை சார்ந்த மரியாதை என்ன பண்றாங்க? இயேசுவதான் அவங்க வந்து பொக்கிஷமா நினைச்சு அவர் பின்னாடியே போய் அவங்களவே பொக்கிஷமா நினைச்சனாலதான் அந்த விலையுறந்த தைலத்தை கூட அவங்க காலடியில உடைச்சு போட்டு அவர் கழுவி அந்த வசத்தை யோவான் 12:3 அவங்க பார்ப்போம். சோ இப்படி அவங்களோட பொக்கிஷம் அவங்களோட இருதயம் எங்க இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்துச்சு அப்படின்றது வசனத்துக்கு மூலம் பார்க்கணும். சோ அதனால சொல்றேன், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்கலாம். சரி, இப்ப உலகத்தின் பொக்கிஷம் என்ன, பரலோகத்தின் பொக்கிஷம் என்ன, இருதயத்தின் நிமித்தமாக அது என்ன பொக்கிஷம் அப்படின்றத பார்த்தோம். சரி, கடவுளோட வார்த்தை பொக்கிஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்படின்றத பார்க்கலாம். சங்கீதத்துல 119 அதிகாரத்துல 22 வசனத்தை வாஸ்தம்னா, அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி வசனம் பார்க்கிறோம். எவ்வளோ விஷயங்களை பேசினாலும், ஆயிரக்கணக்கான தங்கம் வெள்ளிகள் விஷயங்கள் இருந்தாலும், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி தாவீது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறத பற்றி தான் பார்க்கணும். அப்ப வார்த்தை, தேவனுடைய வார்த்தையும் பொக்கிஷமா இருக்கு. அந்த பொக்கிஷத்தை இருதயத்துல நம்ம எழுதிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, இந்த மாதிரி பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைங்க. இந்த பொக்கிஷத்தை பூச்சியோ இல்ல துருவோ இல்ல திருடனோ அழிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் அழகா நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தாவீதை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளா அவர் வந்து ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் அவர் மிகப்பெரிய சொத்தா நினைச்சு அதை பாதுகாத்து அதை தியானித்து வந்தவரா நம்ம பார்க்கிறோம். எங்கன்னு பார்த்தா சங்கீதம் 19:10 வாசித்தோம்னா உங்களுக்கு அதை தெரியும். சரி, இப்ப ஆண்டவரோட வார்த்தையும் பொக்கிஷம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கிறிஸ்துவே அந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அடுத்த வசனத்துல கொடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கொலேசியர் 2 அதிகாரத்துல 3 வசனத்தை வாசித்தோம்னா, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு. இப்ப கவனிச்சோம் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பொக்கிஷங்களை என்ன பண்ணணுமா, நீங்க பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பொக்கிஷங்கள்லாம் என்னென்ன, பூமிக்கு பொக்கிஷம் என்ன, ஆவிக்கு பரலோகத்துல பொக்கிஷம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வார்த்தை பொக்கிஷமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இருதயத்துல எப்படி பொக்கிஷமா இருக்கு, அப்புறம் இயேசு கிறிஸ்துவே பொக்கிஷமா எப்படி இருக்கிறார் அப்படின்றது இவ்வளவு பொக்கிஷங்கள் பற்றி ஆண்டவர் அழகா காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுது போக அங்க இயேசு கிறிஸ்துவா நமக்கு பொக்கிஷமா இருக்காங்க சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த பொக்கிஷங்கள் எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு அதை பாதுகாத்து அதை நம்ம வந்து பரலோகத்துல எப்படி நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கணும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்க போறாரு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம்னா மத்தேயு 13:45-46 பார்த்தோம்னா, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு அதான் மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் செய்ய வேண்டிய விஷயம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொள்றதுக்காக, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிந்து அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம இழக்க ரெடியா இருக்கலாம். ஏன்னா இங்க இழக்கும் பொழுதுதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க நித்திய ஜீவனுக்கு நீங்க நன்மைக்காக அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா விதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வசனம் நீங்க சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப இன்னும் வசனத்துக்கு நம்ம போலாம். மத்தேயு 6:19-20 நம்ம வாசித்தது போல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடன் கணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னது போல உலகத்தின் செல்வம் எல்லாம் மறைஞ்சு மாயமா போகும். ஆனா எதை நம்ம ஆண்டவர் மத்தியில நல்ல ஒரு விசுவாசத்தையோ இல்ல ஒரு ஒபீடியன்ஸையோ அன்பையோ அல்ல இரக்கம் காட்டி அடுத்தவங்க உதவி செய்யற விஷயத்தையோ நம்ம விதைத்தோம் அப்படின்னா அது என்றென்றைக்கும் அழியாத செல்வமா இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு வசனத்துல பாக்குறோம். இந்த மாதிரி செஞ்ச ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பாக்கணும், ஆபிரகாம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 14:14-20 பார்த்தோம் அப்படின்னா, அவர் எல்லா இடத்துலயும் ஒரு உதவி செஞ்சுட்டு இல்ல ஒரு கத்தர் கொடுக்கிற ஒரு தசம பாகமாக எல்லா விஷயத்தையுமே ஆண்டவர் வந்து அவர் அந்த காலத்துல உண்மையாக ஆண்டுக்கு முன்பாக
ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சார், விசுவாசத்தை காத்து கொண்டார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பாக்குறோம். சரி, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமேன். அப்ப இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம சம்பாதிக்கிறது விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாவோ இல்ல ஒரு சில விஷயமாவோ நம்ம உலகத்திற்கு விஷயங்கள் நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம். ஆனா அது எதுவுமே பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்க முடியாது. இங்க நம்ம ஆசைப்பட்டு வாங்கின எந்த ஒரு நகையவோ ஒரு பொருளோ இல்ல வீடோ நிலமோ காரோ எதுவா இருந்தாலும் அதை நம்மளால பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இன்னைக்கு மறைச்சோம்னா நம்மள அழகா பெட்டியில வச்சு பூக்கள் வச்சு நம்மள நல்லா வாசனை பெர்ஃபியூம்லாம் அடிச்சு நம்ம அழகா அனுப்பிச்சு வச்சிருவாங்க, மண்ணில் போட்டு மூடிடுவாங்க. அதோட அவ்வளவுதான். எந்த நேரத்திலயும் நமக்காக நம்ம சம்பாரிச்ச வீடு, நம்ம ஆசையா வாங்கின ஒரு போனு, நம்ம ஆசையா யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையா போட்டுக்கிட்ட நகைன்னு சொல்லி நமக்காக அந்த நகையை பெட்டிக்குள்ள வச்சு அனுப்ப போறது இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கத்துறது நமக்கு சொல்ற ஒரு கிளியரான விஷயம். இங்க நீ உலகத்தில் உனக்கு கொடுத்திருக்க விஷயங்கள்ல, ஆவிக்குரிய விஷயங்கள்ல நீ எப்படி சம்பாதிச்சுக்கிறன்னு தான் முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வசனத்தின் மூலமாக. உலகத்தின் பொருளுக்கு உலகத்துக்காக நீ சம்பாதிச்சு நீ சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுன்னா அது உலகத்திற்காகவே மண்ணோடு மண்ணா போயிடும்பா. ஆனா உலகத்துல இருக்கும் பொழுதே நீ பரலோகத்துக்கு தேவையான செல்வங்களை எனக்கு சேர்த்து வை, அத பத்திரமா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாருங்க. இன்னைக்கு அநேக மக்களுக்கு நம்ம உதவி செய்துட்டு இருக்கோம் நம்ம சபையா. நல்ல விஷயம். நிறைய பேர் சபைக்குள்ள நம்ம ஹெல்ப் பண்றோம், சபையை விட்டு வெளியே இருக்கும் ஹெல்ப் பண்றோம். நல்ல விஷயம், பண்ணுங்க. இன்னும் அதிகமாக அள்ளி நம்மளால பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சா அதை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தவங்க உதவி செய்யறதுக்கு கிடைச்சா விட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக அதை அள்ளி கொடுங்க. சந்தோஷமாக இறக்கமத்தோடும் அன்போடும் அள்ளி கொடுங்க. ஆண்டவர் பரலோகத்துல அதை விதைக்க நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு உள்ளவையில விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கொள்கிறதும் இல்லைன்னு சொல்றது போல இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நமக்குள் நம்ம அதிகம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்து நம்ம ரெடியா இருக்கலாம். அதான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்னா அது கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படுதலா இருக்கு, அது கர்த்தருக்கு முன்பாக அன்பா காட்டுது, அது கர்த்தருக்கு முன்பாக விசுவாசத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலம் பார்க்கலாம் இருக்கு. சரி, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிப்போம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். ஆமென். அப்ப நம்ம இத்தனை காலமா நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு அந்த வசனத்தின் மூலமா அழகா காமிச்சார். நிறைய நேரங்கள்ல நம்ம பல நாட்களுக்கு முன்பாக நம்ம வந்து சர்ச்சுகள் போயிருப்போம், பல இடங்கள்ல போய் இது சபை அப்படின்னு நினைச்சிட்டு போய் நம்ம நின்று பில்டிங் சர்ச்சில் போய் நம்ம நின்றுருப்போம், காணிக்கையில கொடுத்துருப்போம், தசம பாங்க கொடுத்துருப்போம். இதெல்லாம் கொடுக்கறதுனால எவ்வளோ ஆண்டவருக்கே நம்ம போய் வாங்கி போட்டதாக நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அது இங்க இல்லை அப்படின்றது அழகா காட்டியாச்சு. இன்னைக்கு வசனத்தின் மூலமாக ஏழைக்கு இறங்குறவன் தான் கர்த்தர் கடன் கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலமா காட்டுறாரு. அவன் கொடுத்ததை அவர் திரும்பவும் கொடுப்பான்னு சொல்லி வசனத்துல வாக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவனுக்கு. சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்பதான் அது தேவனுக்கே செய்யற மாதிரி இருக்குன்றத வசனத்தின் மூலமா காமிக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய சர்ச்ல என்ன பண்றாங்க, ஒரு ஏசி வாங்கி போடுறோம், இன்னைக்கு நாங்க வந்து ஒரு டேபிள் சேர் நாங்க வாங்கி கொடுக்குறோம், இது எங்க குடும்ப சார்பா நாங்க பண்ணோம், இதை நாங்க அதை செய்யறோம் சொல்லி நிறைய பேர் பண்றது அது எல்லாமே வேஸ்ட். அது எதுவுமே கர்த்தருக்கு போக போறது கிடையாது. நம்மளா காட்டிலும் கம்மியா கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு இல்லாம துணிமணி இல்லாம வீடு இல்லாம இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருக்கும் உதவி செய்யறது நன்மைக்கு எதுவான விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். மத்த 25 சொன்னது போல வெள்ளாடு செம்பரி ஆட்டு கதையில இன்னைக்கு யார் அந்த வலது பக்கத்துல உள்ளவங்க ஆண்டவருக்குள்ள போய் நிக்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இந்த வசனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இருதயம் எப்படி நமக்கு அந்த பொக்கிஷம் தேடி போகுது அப்படின்றத பார்க்கலாம். பொக்கிஷம் உள்ள இடத்தில் இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்ப நமக்கு தெரியும் பொக்கிஷம்னா என்ன. ஆண்டவர் உலக பிரகாரமான விஷயங்கள், சொத்துக்களையோ செல்வங்களையோ பற்றி பேசல. ஆவிக்குரிய விஷயங்கள்ல விசுவாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் ஒபீடியன்ஸையும் எல்லாத்தையும் பொக்கிஷமா ஆண்டவர் காட்டி, வசனத்தை பொக்கிஷமா காட்டி, இயேசு கிறிஸ்துவே அந்த பொக்கிஷமா நம்மளுக்கு வசனத்தின் மூலமா ஆண்டவர் காட்டினதுக்கு அப்புறம் இப்ப நம்மளோட இருதயம் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வேர் யூ இன்வெஸ்ட் யுவர் ஹார்ட் டிஃபைன்ஸ் யுவர் லைஃப் ப்ரையாரிட்டி. நம்ம இருதயத்தை நம்ம எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம வாழ்க்கையோட ப்ரையாரிட்டியை காமிக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்ட போறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிப்போம்.
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். அப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியும், இல்ல பிரதர் இன்னைக்கு வந்து இதெல்லாம் கரெக்ட், ப்ரேயர் பண்றதெல்லாம் ஓகே, வசனம்லாம் ஓகே, எனக்கு அந்த நகை மேல கொஞ்சம் ஆசை பிரதர், எனக்கு இந்த பொருள் மேல கொஞ்சம் ஆசை பிரதர்ன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து விழுந்து போற மாதிரி இருந்தா அது தவறான விஷயமா இருக்கும். நம்ம அதை மாத்திக்க ரெடியா இருக்கணும் பர்சன் சிஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம இருதயம் ஆவிக்குரிய விஷயத்துல, பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்க்கிற மாதிரி விஷயத்துக்காக நம்ம விரைந்து ஓட வேண்டிய நேரத்துல உலகத்தின் விஷயத்துக்காக நம்ம நிறைந்து ஓடினோம்னா அது தவறா இருக்கும்னு சொல்லி அந்த வசனத்தை மூலம் காமிக்கிறேன். யோசேப்பு பாக்குறோம். யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக இருந்தாலும் அவன் அடிமையா வைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயில கிடந்து இருந்தாலும் ஆண்டவர் உயர்த்தினார். மிகப்பெரிய ராஜாவுக்கு அடுத்த பிரதம மந்திரி மாதிரி அளவுக்கு உயர்த்தினாலும் அவனுக்கு வந்து உண்மையா இருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எந்த இடத்துலயும் அவன் உண்மையா கர்த்தருக்கு உண்மையா இருந்தான் அப்படின்றத வசனத்தின் மூலமா காமிக்கிறார் பர்சன் சிஸ்டர்ஸ். கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கும். கொலேசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். சரி, அப்ப பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நாடுனா, அப்ப பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் நம்ம நாடக்கூடாது, மேலானவைகளை நாடணும். எப்படி மேலானவைகளை நாடுறது என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லும் போது வசனம் ஆண்டவர் அழகா காமிக்கிறாரு. பிலிப்பியர் 4:8 நம்ம சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எது உண்மையோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நம்ம மேலானவைகளை நாட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்டுற சிஸ்டர்ஸ். அப்ப இந்த மாதிரி விஷயத்த நான் சிந்திச்சேன்னா கண்டிப்பா நான் உலகத்தின் பொக்கிஷத்தை கொடுத்து நான் வருத்தப்பட போறதே கிடையாது, அதை சேர்க்க போறதுக்கு ஓட போறதே கிடையாது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவையோ, எனக்கு வாழ்றதுக்கு நான் ஒரு வேலை வேணும், நான் சாப்பிடணும், நான் தங்க ஒரு இடம் வேணும், நான் ஒரு வண்டி வேணும், நான் ஓகே உலகத்தின் விஷயம். ஆனா இந்த உலகத்தின் விஷயத்த நான் சம்பாரிச்சு நான் வீடு வச்சிருக்கேன், இன்னும் 4-5 வீடு வாங்குவேன், இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்குவேன், இன்னும் 4-5 கார் வாங்குவேன், இன்னும் நான் நகைகளை சேர்ப்பேன், எனக்கு இன்னும் கோடி 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 கோடியா எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சு அதன் மேல ஆசை வச்சு அதுதான் நாளைக்கு நான் இப்படி ஆனா எனக்கு இது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது தவறான விஷயமாயிடும். நம்மளோட விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை தான் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம். ஆனா உலகத்துக்கு தேவையான விஷயங்களை கர்த்தர் நம்ம தருவாரு, இல்லை அதை செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும், அதை நம்ம செய்யறது தவறு கிடையாது. ஆனா நம்மளோட விசுவாசம் கர்த்தரை மேல் இருக்கணும். நான் வாங்கின சொத்து நிமித்தமாக என் விசுவாசம் இருக்கக்கூடாது. நாளைக்கு இன்னொரு 10 நிலம் இருக்கு, 10 வீடு இருக்கு, அதுல வர வருமானத்துல நான் அந்த வாழ்க்கையை ஓட்டிக்குவேன், யாரு கையும் நம்பி வாழ போறது கிடையாது, நானே சொந்த கால நினைப்பேன் நம்ம நினைச்சோம்னா அது கர்த்தருக்கு முன்பாக தவறான விஷயமா மாறிடும். அதற்கு பதிலாக நம்ம கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு எனக்கு அதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்து எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அடுத்த வேலை ஆனா நான் கர்த்தரை விசுவாசிக்கேன்னு சொல்லி வாழும் போது அது மேல் அதான் கர்த்தர் மேல் வச்சு வாழ்ற அந்த விசுவாசம் அதுதாங்க பொக்கிஷமா மாறுது. ஏன்னா கர்த்தரோட வார்த்தை கீழ்படிடும், அவங்க பொக்கிஷம் ஆகுது. கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கணும், அது பொக்கிஷம் ஆகுது. இயேசு கிறிஸ்துவே அந்த பொக்கிஷம் நினைக்கும் போது அது விசுவாசத்தோட கர்த்தருக்கு முன்பாக அது பொக்கிஷமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் சிஸ்டர்ஸ். கொலேசியர் 3:3 பார்த்தோம்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது போல நம்மளோட மேலான நம்ம சிந்தனை எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். அதே மாதிரி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்ப அழகா பவுல் இங்க சொல்லியிருக்காரு, கமாலியர்கிட்ட படிச்சிருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அவர் இருந்து நல்ல ஒரு அரசாங்க வேலை மாதிரி அங்க இருந்து வாழ்ந்துருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவுக்காக அவர் மேல் வச்ச விசுவாசத்தினால, அவர் மேல் வச்ச அன்புன்ற பொக்கிஷத்து மேல அவரே அந்த பொக்கிஷன்றனால அந்த பொக்கிஷத்தை உலகத்தில் வச்சு வைக்க முடியாத அளவுக்கு பெரிய செல்வமா இருந்தனாலதான் பரலோகத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சாரு அப்படின்றதுக்கு அழகா எக்ஸாம்பிள் எங்க ஆர்டர் காமிக்கிறார் சிஸ்டர்ஸ். ஏன்னா அவர் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே கிறிஸ்துக்கு முன்பாக நஷ்டமா தான் நின்றான்னு சொல்லி, அதுதான் கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி, லாபமானது எல்லாமே கிறிஸ்து தான் சொல்லி அவர் அந்த பொக்கிஷத்துக்கு பின்னாடி போனதை வாசனத்தின் மூலம் பார்க்கணும். சரி, இப்ப வந்து பொக்கிஷம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொக்கிஷத்தை வந்து எப்படி நம்ம இருதயம் எங்க இருக்குதோ அந்த பொக்கிஷம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப ஜெனராசிட்டி அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போறோம். அதாவது உதவி செய்யறது வந்து ஜஸ்ட் ஒரு செய்யற விஷயம் கிடையாது. உதவி செய்வது மட்டும் நம்ம வந்து ஒரு விதைக்கிறோம், எங்க பரலோகத்துல ஒரு விஷயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க காண்கிற வசனத்தின் மூலமாக.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். ஆமென். அப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் இப்படி பிரயாசப்பட்டு நம்ம எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வாங்கி சில விஷயம் வச்சுக்கிறத விட அள்ளி கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொன்னது போல நம்ம அநேகருக்கு உதவி செய்யணும்ன்றது ஆண்டவர் விரும்புறார். ஏன்னா இப்படி உதவி செய்யறதுனால ஒருவேளை அவங்களுக்கு வசனத்தினால உதவி செய்யலாம், அவங்கள பிரேயர் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவங்க போய் பாவத்துல விழுக போற அந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துக்கு முன்பாக அந்த அன்பை காட்டி வசனத்தை காட்டி அவங்க உள்ள கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல அவங்களோட தேவைகளை சந்திக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆண்டவர் வசனத்தின் மூலம் பொக்கிஷன்ற விஷயத்த நம்ம காட்டுறாரு. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை ஆண்டவர் முன்பாக சொல்லி என்ன பண்ணணும், அவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். மட்டுமல்லாம அவங்களுக்கு நம்மளால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்யறதுக்கும் ரெடியா இருக்கணும். ஆனா இப்படி செய்யற உதவி எப்படி ஆண்டவர் பார்க்கறது, திருப்பி கொடுத்துருவாரு கண்டிப்பா வசனம் சொன்னது போல. ஆனா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அங்க இருக்கு அப்படின்றது ஆண்டவர் காமிக்காது. இப்ப கவனிச்சோம் அப்படின்னா பர்னபா அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, கடைசி காலத்துல அவரோட சொத்து அவர் வச்சிருந்த நிலத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து நம்ம சீசர்களுக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது, அப்போஸ்தலர் கையில கொடுக்குறாங்கன்றத வசனத்தின் மூலமா பார்க்கணும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்தை வாசிப்போம். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். கவனிச்சிங்களா, இங்க இருந்து யாரையும் கட்டாயப்படுத்தல, இதை செய்யுங்க நீங்க செஞ்சாதான் நீங்க இப்படி இருப்பீங்க, நம்ம கட்டாயப்படுத்தல. ஆண்டவர் வசனத்தின் மூலமா அழகா நம்ம சொல்லி கொடுக்குறாரு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாய் அல்லாமல் கட்டாயமாய் அல்லாமல் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் சொல்லி ஆண்டவர் வசனத்தில் சொன்னது போல, இன்னைக்கு நம்ம எவ்வளவுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரோ நம்ம தானுக்கு ஏத்தாப்புல நம்ம மனசுக்கு ஏத்தாப்புல கொடுக்குற விஷயத்துல நமக்கு செய்ய ரெடியா இருக்கணும். இப்படி செய்யறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது என்னாலதான் உலகத்தின் பொருட்கள் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதை பூச்சி அரிக்கலாம், இல்லைன்னா துருப்பிடிக்கலாம், திருட தூக்கிட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி செய்யும் பொழுது இது எல்லாமே பரலோகத்தில் நம்ம சேமிச்சு வைக்கிறோம். அங்க நம்ம சேமிச்சு வைக்கிற விஷயத்துல எந்த விதமும் நடக்காது, எந்த திருடன் கொள்ள வெடிக்க முடியாதுன்றத அந்த வசனத்தினால காமிக்கிறோம். இப்படி செய்யறது நம்ம பரலோகத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. ப்ராபர்ப்ஸ்ல நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிப்போம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். ஆமென். அப்ப உதாரண குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். நம்ம என்னைக்கு இரக்கத்தோட அன்போட இருந்து நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ, இன்னைக்கு நம்ம அள்ளி எல்லாருக்கும் காட்டுற மாதிரி செய்ய தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, யூடியூப்ல எடுத்து போட்டுறாங்க உதவி செய்யறதுக்கு போட்டோ பிடிச்சி. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாம நீங்க வலது கை செய்யறது இடது கை தெரியாதபடிக்கு நம்ம செய்யற விஷயம் கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சிஸ்டர்ஸ், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கலாம். நம்ம சபைக்குள்ள இருக்கலாம். நிறைய பேர் நம்ம சபையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆண்டவர் அதை உங்களுக்கு காட்டுனாருன்னா அதை உதவி செய்ய நீங்க ரெடியா இருங்க. அதை நீங்க உங்களோட எல்டர்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் செய்யலாம். அதுவும் இல்லாம சபை இல்லாம வெளியே இருக்க மக்கள் நீங்க உதவி செய்ய நினைச்சாலும் நீங்க அதையும் செய்யுங்க, தப்பே கிடையாது. எப்படியாவது கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த அருமையான ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியும் செஞ்சுக்கிட்டே இருங்க. என்னைக்கும் தெரிஞ்சுப்பாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிணத்துல தண்ணி ஊறணும்னா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லதான் அந்த கிணத்துல தண்ணி ஊறணும்னு. ஒரு கிணத்துல தண்ணி இருக்காது, எடுக்கவே இல்லை, யூஸ் பண்ணவே இல்லைன்னா தண்ணி அப்படியே தான் இருக்கும். போக போக அப்படியே குறையதான் ஆரம்பிப்பே தவிர, ஆனா எப்ப நம்ம தோண்டி தோண்டி எடுக்க 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 தண்ணி ஊறும். அதே மாதிரிதான் ஆண்டருக்கு முன்பாக அன்போடு கொடுக்கறதுல என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு அன்பை பாக்குறாரு. கர்த்தருக்கு முன்பாக அதை செய்யுங்க, மனுஷருக்கு முன்பாக செய்யாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக செய்யுங்க. கொடுக்கறதுல பேர் தேடாதீங்க, நான் கொடுப்பேன் அதை செஞ்சேன் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க கொடுத்ததுக்கு மேல செய்யக்கூடியதுதான் கர்த்தர். அப்பா உங்களை நடத்தக்கூடியதான் கர்த்தர். உங்களுக்கு கொடுத்தது கர்த்தர் தானே. இன்னைக்கு அதே அவரோட மகன் மகள் கஷ்டப்படுற நேரத்துல நீங்க சகோதர சகோதரியா இருந்து செய்யும் போது அதை கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் கடன் கொடுக்கிற விஷயம். சிஸ்டர்ஸ், நீ கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நம்ம திருத்தி மாத்தி கர்த்தருக்குள் வசனத்தை கீழ்ப்படி வச்சு நம்ம நடத்தி கைப்பிடிச்சு நடத்தி கூட்டக்கூடிய தகப்பனா இருக்காரு. சிஸ்டர்ஸ், இந்த சுவாசத்துல வளர்றதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஆவியின் கனியில வளர்றதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு.
இன்னைக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமா நம்ம சொல்லி கொடுத்து இன்றைக்கு எப்படி சேர்த்து வைக்கணும், பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்கணும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பொக்கிஷத்தை பூமியில வைக்காதப்பா, பரலோகத்தை சேர்த்து வை. அந்த மாதிரி பொக்கிஷம் என்னன்னு சொல்லித்தரேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி கொண்டிருக்காரு சிஸ்டர்ஸ். சரி, நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியக்காரன் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிக்கலாம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம பெரிய அதிகாரியா இருக்கலாம், நம்ம கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகள்ல கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்குமான்னு பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதுல உண்மை இல்லை, நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மை இல்லை, நம்ம வேலைக்கே நம்ம உண்மையா இல்லை, ஆனா சம்பளம் மட்டும் வாங்க நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னா தவறான விஷயம் தான். கர்த்தர் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாத நேரத்துல நமக்கு வேலையை கொடுத்து நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எந்த காரியமா இருந்தா வீட்டை நடத்துற விஷயமா இருக்கலாம், ஒரு ஒரு குழந்தையை வளர்க்குற விஷயமா இருக்கலாம், ஆண்டவரோட வசனத்தை போய் அடுத்தவங்களுக்கு சொல்ற விஷயமா இருக்கலாம், ஊழியம் செய்யற விஷயமா இருக்கலாம், கர்த்தரோட விஷயத்துல ஊழியம் செய்யற விஷயமா இருக்கலாம். எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீதியும் நியாயத்தோடு நம்ம செய்ய ரெடியா இருக்கலாம். அப்படிப்பட்ட மனசை அவர் பார்க்கிறார். தூய்மை உள்ளவனா இருக்கணும் எதிர்பார்க்கிறார். ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரனா இருக்கணும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்டவனா இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பொக்கிஷமா மாறுவது சிஸ்டர்ஸ். கர்த்தர் அந்த பொக்கிஷத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. அதை அங்க நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஏன்னா அங்க விசுவாசத்தை காட்டுறோம். விசுவாசம்ன்ற பொக்கிஷம், ஆண்டவர் கீழ்ப்படுதுன்ற பொக்கிஷத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் பிரியமா இருக்கனால, வார்த்தைக்கு பிரியமா இருக்கனால அவர் வார்த்தையின் மேல் பொக்கிஷத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம விசுவாசத்தை கொண்டு அவர் மேல அன்பு வச்சிருக்கனால இதை நம்ம செய்யும் பொழுது அது அங்க பொக்கிஷமா மாறுது சிஸ்டர்ஸ். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமீன். ஆமென். ஆக்சுவலா இது ஒரு உலகப்புறவா சொல்லாதபடிக்கு உண்மையை சொல்லணும்னா வசனத்தின்படி ஆவிக்குரிய விஷயத்துல இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்ல விளக்கத்தோடு கொடுப்பாங்க. அவனும் பெற்ற வரத்தின்படி இன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஆண்டவர் நிறைய விளக்கங்களை வசனத்தின் மூலமா கொடுத்து முந்தைய காட்டிலும் பல விஷயத்தை காட்டிலும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஆண்டவர் நம்ம தெளிவு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக நம்ம கர்த்தருக்குள் எத்தனை பேருக்கு வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கோம், வசனத்தின் விளக்கத்தை சொல்லியிருக்கோம், ஆண்டவர் பற்றி இன்னும் அறிவிச்சிருக்கிறோம், அவங்கள பாவத்துல இருந்து உள்ள கிறிஸ்துக்குள் இழுத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்படி செய்யறது கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கிற விஷயமா இருக்கு சிஸ்டர்ஸ். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம வசனத்தை சொல்லி அடுத்தவங்களுக்கு வசனத்தை சொல்லி அவங்க நியாயத்தில் நடக்கிற விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு வசனத்தின் மூலமாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மோட்டிவேட் பண்ற விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக இதை செய்யும் பொழுது நம்ம ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு சர்வெண்டா இருப்போம்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்றாரு. மத்திய 25ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். ஆமென். அப்ப இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை பாக்குறார். என் மகன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசத்தோட இருக்கிறாங்க, அன்பை காட்டுறாங்க, ஆவியின் கனி இருக்கு, என்னை நேசிக்கிறாங்க. என்னை நேசிக்கிறதுனா எப்படி? இயேசு கிறிஸ்து நேசிக்கிறது எப்படி? அவர் கட்டளையில் கீழ்ப்படுகிறதே அவர் நேசிக்கிற விஷயம். அவர் வார்த்தையில் கீழ்ப்படுகிறது அவர் நேசிக்கிற விஷயம். இன்னைக்கு வார்த்தையில் கீழ்ப்படுகிறாங்கன்னு சொல்லும் போது அவர் உங்க சும்மா விட போறது கிடையாது, அதுக்குரிய ரிவார்டு கொடுக்க ரெடியா இருக்காரு. உங்களோட பொக்கிஷத்துல இன்னும் அதிக பொக்கிஷங்களை கொடுத்து அங்க சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க சிஸ்டர்ஸ். அதான் அந்த வசனத்தை பார்க்கும். அப்ப நம்மளோட பொக்கிஷம் உலகத்தினுடைய பொக்கிஷமாக இங்க பூச்சி அடிக்கிறதும் திருடுறதும் துருபிடிச்சு போற மாதிரி இல்லாத பொக்கிஷமாக பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷமாக நம்ம நடந்து கொள்ளணும். அந்த பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொன்னது போல இந்த வசனத்துக்காக நம்ம செய்யலாம் சிஸ்டர்ஸ். சரி, அப்ப இந்த விஷயம் நம்ம செய்யும் போது நமக்கு நிறைய போராட்டம் கஷ்டங்கள் வரும். அந்த போராட்டம் கஷ்டத்தினோட நித்திய நோக்கம் என்ன, அதோட கோர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு பாதையில தான் நம்மளுக்கு உண்மையான ஒரு உறுதியான பொக்கிஷம் என்னன்றது ஆண்டவர் நமக்கு காட்டார். எப்படி பிரதர்? ஆமா, நம்மளோட போராட்டத்தில் கஷ்டத்துல கர்த்தருக்கு உண்மையா வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகும்போது ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் போகும்போதுதான் நமக்கு நம்ம இருதயம் எந்த பொக்கிஷத்தை நோக்கி இருக்கு, எதை தேடுது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சிஸ்டர்ஸ்.
பார்க்கலாம். ரோமர் 8:18 வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். இப்ப இன்னைக்கு வேணா நம்ம நிறைய போராட்டத்துல போகலாம். பண கஷ்டம் இருக்கலாம், வீட்டுல ஒழுங்கா நம்ம ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம், பல விதமான போராட்டங்கள் குடும்பத்துல, ஃபேமிலியில, மேரேஜ்ல, ஒரு பிள்ளைகளை வளர்க்குற விஷயமா இருக்கலாம். எல்லாம் எந்த வியாதி எதுவா இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஓடுறது திங் எது அப்படின்னா நித்திய ஜீவனுக்கான ஓடுறோம். ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்குற அவரோட வருகைக்கான நிற்கிறோம் அப்படின்னும் போது அதை பார்த்து எதிர்பார்த்து ஓடும் போதெல்லாம் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் அழகா காமிக்கிறார். அப்ப நம்மளோட பொக்கிஷம் எது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது. நம்மளோட பொக்கிஷம் எது? இயேசுக்குள்ள நம்ம இயேசுவோட போய் அடையிறது. அப்ப இதுதான் நம்ம பொக்கிஷம் அப்படின்னா, இந்த பொக்கிஷம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, பாவிக்குரிய பரலோகத்துக்குரிய விஷயமா இருக்கு. அப்படின்றனாலதான் நம்மளுக்கு அதை நம்ம இருதயத்துல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அழகா நம்ம பொக்கிஷத்தை பரலோகத்துல நம்ம விதைக்க முடியும்ன்றத ஆண்டவர் காமிக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 2 கொரிந்தியர் 4:17-18 வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமேன். ஆமேன். அப்ப இன்னைக்கு நம்ம சந்திக்கிற எவ்வளவு கஷ்டம், கண்ணீர், வேதனை, போராட்டம், துக்கம், வியாதி எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் எல்லாம் ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம போய் அடைய போற விஷயம் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நிக்க போறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா கர்த்தர் உங்களோட நடந்து வருகிறார். எப்படி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட கர்த்தர் அங்க அவங்களோட 3 பேர் இருந்த இடத்துல 4வது மனுஷன் அங்க நின்றவர் வந்தாரு. அதை போல இன்னைக்கு நீங்க போற ஒவ்வொரு அக்னிக்குள்ளேயும் கர்த்தர் நடந்து வருகிறார். ஞாபகம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம், எவ்வளவு போராட்டத்திற்கு நம்ம போனாலும் இன்னைக்கு அந்த போராட்டத்தின் மூலமாக நமக்கு பரவத்தில் இருக்க அந்த அருமையான பொக்கிஷத்தை நம்ம காண முடியும். அதை பெற்றுக் கொள்றதுக்கு கூடிய ஓட்டத்தை கொடுக்க முடியும்ன்றதை பார்க்கணும். பவுல் எடுத்துக்கோங்க, அவரை போய் ஜெயில போடுறாங்க. அவருக்கு தெரியும், ஐயோ நம்ம சித்திரவதை பண்ண போறாங்க, நம்ம அடிப்பாங்க, நம்ம கட்டி வச்சிருக்காங்கன்னு எத்தனை நாள் இருக்க போறோம் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்கள் இருந்தாலும் அவர் அதெல்லாம் கவலைப்படல. எனக்கு ஆண்டவர் வச்சிருக்காருப்பா ரிவார்டு, அவர் அந்த ரிவார்டை கொடுப்பாரு, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் கிரீடம், அவர் கொடுப்பாருன்னு சொல்லி சந்தோஷமா பாடி அவர் துடிச்சுக்கிட்டு பாக்குறல. அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவரை தூக்கி கடலை தூக்கி போட்டாங்க, அவர் நிர்வாணமாக்குனாங்க, கல்லெறிஞ்சாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எதற்கும் அவர் அசல்ல. அவர் எத்தனை தடவை ஜெயில போட்டாலும் எதற்கும் அசல்ல. அவர் பாட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு வரவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டவர் பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை ஒரு புரோஜன மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவர் ஏற்பட்ட புஸ்தகங்கள் எழுதி நிறைய விஷயங்களை ஆண்டவர் அவர் மூலமாக நடத்தி கொண்டிருக்காரு. நம்ம வசனத்தை சொல்லியிருக்காரு. யாக்கோபு 1:12 வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எவ்வளவு போராட்டம் ஐயோ அப்படின்னு சொல்லி துவண்டு போகாதபடி இனிமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்ம பாக்கியவான ஆகணும்னாவே இங்க வர்றது சோதனைகள் நம்ம சகிச்சு கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் சிஸ்டர்ஸ். ஏன்னா கர்த்தர் நிமித்தமாக, வசனத்தின் நிமித்தமாக வர சோதனைகளை பற்றி நான் சொல்றேன். நம்மளா போய் ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனால நம்மளோட இச்சையின், உலகத்தின் இச்சைக்கான கடன் வாங்கினேன், இல்ல என்னோட பெருமைக்கான கடன் வாங்கினேன்னு சொல்லி அதை வாங்கி அதன் மூலமா வர பிரச்சனைய ஐயோ எனக்கு சோதனையா இருக்கு, நான் சோதனையை சகிக்கிறேன், நான் பாக்கியவான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரின் வார்த்தைக்கு நிமித்தமாக அவர் கீழ்ப்படிஞ்சு அதன் மூலமாக வருகிற சோதனையாச்சுன்னா அதை நீங்க சகித்துக் கொள்ளுங்க, நீங்க பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க வெளியே வரும்போது உத்தமன் விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்துல அன்பு கூறுவதற்கு, ஏன் நான் கர்த்தர் தம்மிட்ட அன்பு கூறுவதற்கு சொல்றாங்க, கர்த்தர் நிமித்தமாக அந்த போராட்டத்தை நீங்க சகித்துக் கொள்ளும் பொழுது அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது நீங்க அன்பு கூறுறீங்க. சொன்ன என்னை நேசிக்கிறவங்கன்னு நீங்க சொன்னோம்னா என் வார்த்தை கீழ்ப்படுங்கன்னு சொன்னது போல நீங்க கர்த்தரோட வார்த்தையை கீழ்ப்படுங்கனாவே நீங்க ஏசப்பா நீங்க லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்மிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொன்னது போல அந்த ஜீவ கிரீடத்தை தர ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். ஆண்டவருக்கு விஷயத்துல நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது அவர் உங்களை வெறும் கையா அனுப்புறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு கிரீடம் சூட்டி அளவு பார்க்கக்கூடிய அப்பாவா இருக்கிற அந்த இடத்துல. சரி, the joy of heavenly treasure. இப்ப பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்துக்கு நிமித்தமாக அந்த சந்தோஷம்ன்றது ஒரு வேற லெவல். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆனா சொல்லியிருக்காரு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணம் ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசில் நித்திய பேரும் உண்டு. இன்ஷால்லா சொல்லியிருப்பாங்க. இன் யுவர் பிரசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். ஆண்டவரே, உம்முடைய அந்த அருமையான அந்த பிரசன்ஸ்ல வந்து நாங்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு அந்த அவரோட வார்த்தை கீழ்ப்படைஞ்சு அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகணும், அதாவது ட்ரூ ஜாய்ஸ் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். இன்னைக்கு உலக பிரகாரமான எவ்வளவு விஷயத்த நம்ம சம்பாதிச்சாலும் அது பெரிய விஷயம் கிடையாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஆனா கர்த்தரிடத்துல இருந்து வர அந்த சந்தோஷம், அவரோட மகிமை பொருந்திய இடத்துல அவர் இருக்க அந்த அந்த இடத்துக்கு உள்ள பிரவேசிக்கணும்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது அதான் சங்கீதக்காரர் சொல்றது அங்க பாக்குறோம். இப்ப தாவீது எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளா. அவருக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏற்கனவே சொன்னது போல பாதி நாள் ஒரு வாழ்க்கையில 10 நாள் ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் நடந்துகிட்டே இருந்தாலும் அவர் ஏகப்பட்ட சண்டைகள் பார்த்தாலும் போர்களை பார்த்தாலும் அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, தான் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார், அவர் கர்த்தரோடு பேசிக்கொண்டு சந்திச்சு கொண்டு இருந்தார் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா இருந்து பாக்குறாங்க. சரி, யோவான் 15ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். அப்ப எதை சொல்றாங்க? என்னுடைய சந்தோஷம் உங்கள் நினைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஒபீடியன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் இன் காட்ஸ் கிங்டம் லீட்ஸ் டு ஃபுல்ஃபில்மென்ட் ஜாய். ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு சொன்ன வார்த்தைகள் கேட்டு அதை நடந்து செய்யும்போது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு நித்திய சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொன்னேன்ல, ஒரு கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதான் நடக்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்கு பொக்கிஷமா இருக்குதுன்னு இன்னைக்கு அதுக்குரிய வசனத்தை ஆண்டவரால இங்க காட்டு கொண்டிருக்காரு பர்சன் சிஸ்டர்ஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். சரி, இப்ப இது எப்படி சந்தோஷமாகும்? நல்லா கவனிப்பு அந்த வசனத்துல அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் எப்படி யோசிக்கிறாரு? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில சாக போறாரு, வலி வேதனை ரத்தம் சிந்தி நிர்வாணமாக அடிச்சு தொங்கப்படுறாரு. அவருக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம எப்படி ஓடணும்னு சொல்றாரு? ஆண்டவர் நித்திய ஜீவனுக்காக ஓடுப்பா, நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அதை நம்ம நோக்கி ஓடுறோம். ஆனா அவர் ஏசப்பா மனுஷனாக வந்து அவர் எந்த பார்த்தார் அப்படின்னா உங்களையும் என்னையும் குறித்து நம்ம சந்தோஷமா அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து கர்த்தரோடு நம்ம இருக்கணும்ன்றத அந்த சந்தோஷத்தின் பொருட்டாக முன்னாடி வச்சு என்ன பண்றாரு? தேவனுடைய சிங்காசனத்தை வளர்ந்து பாட்டில் விட்டுருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அது ஆண்டவர் கொண்டு போனது போல இன்னைக்கு வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு நம்ம நடக்க ரெடியா இருக்கலாம். இப்படி செய்யறதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பொக்கிஷமா இருக்கு. அந்த பொக்கிஷத்தை நீங்க பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, உங்க இருதயத்துல நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றத அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. சரி, லிவிங் த ட்ரெஷர் டுடே. அப்ப இந்த பொக்கிஷத்துல எப்படி வாழ்றது இன்னைக்கு அப்படின்றது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்ப தேவனுடைய ராஜ்யம் நீதி இதெல்லாம் தேடும்போது அப்படி இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில முதலாக கிறிஸ்துவுக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் சிஸ்டர்ஸ். அதை நம்ம செய்யும் பொழுது இந்த உலகத்தின் பொக்கிஷத்தை நம்ம தள்ளி வச்சுட்டு பரலோகத்தில் உள்ள பொக்கிஷத்தை நம்ம செய்யறதுக்கு தேடுறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆக முடியும் அப்படின்றது வார்த்தையின் மூலம் பார்க்கிறோம். இது எப்படி செய்ய முடியும்? நம்ம காலையில எந்திரிச்சு வசனங்களை வாசிக்க நம்ம டைம் கொடுக்கலாம். வசனத்தை ஆண்டவரே இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்ததை நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே, இதுல இருந்து நான் விலகி போகாதபடி என்னை பார்த்துக்கோங்க, ஆவியின் கனியை நான் கொஞ்சம் வழக்கென கிருவை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை உங்களுக்கு அவருடைய கிருபை நிமித்தமாக அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கிறார். அப்ப இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கர்த்தரோட வசனத்துக்கு மீறுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொண்டு வந்து கொடுப்பான் சாத்தான். அதை மீறாதபடிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் பலத்தை கொடுப்பான். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ சொன்னது போல அவர் கிறிஸ்துவனோட பலத்தினால அதை செய்ய ரெடியா இருக்கலாம். இப்படி செய்யறதுனால அவருடைய வார்த்தையா இருக்கலாம், இல்ல கிறிஸ்துவாவே இருக்கலாம், இல்லைன்னா எந்த ஒரு ஆவிக்குறிப்பு பொக்கிஷமா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இதை சேர்த்து வைக்கிறது மட்டுமல்லாமல் அந்த பொக்கிஷத்துல எப்படி நம்ம வாழ்றதுன்றதும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் சிஸ்டர்ஸ். 1 தீமோத்தேயுல
6 அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமீன். அப்ப நமக்கு அழகா இங்க ஆண்டவர் சில விஷயங்கள் கொடுக்கிறார். நன்மை செய்யவும் நற்கிரியைகளின் ஐஸ்வர்யவான்களாகவும், எப்படி நற்கிரியைகளின் ஐஸ்வர்யவான்கள், நல்ல விஷயத்துல ஒரு ரிச் பர்சனா இருக்கிறதும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொண்டு. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்க வைக்க முடியும். நம்மளோட இருதயம் எங்க இருக்கு? இதை நாடி செல்லும் பொழுது நம்ம இருதயம் இந்த இடத்துல பொக்கிஷத்தை தேடி வச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தையும் பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்றது போல இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்களை கொடுத்து நம்ம சிந்திக்கலாம். சிஸ்டர்ஸ், நன்மையானதை சிந்திக்கலாம், கர்த்தருக்கு ஏதுவான விஷயங்களை சிந்திக்கலாம். இன்னைக்கு உதவி செய்யறது எப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். யார்கிட்ட நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்மகிட்ட பணம் வேற எந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்மளால செய்ய முடிஞ்சாலும் ரொம்ப இறுக்கமா இல்லாதபடி இலகியமான கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த சதையுள்ள இருதயமாக நின்று கர்த்தருக்கு முன்பாக நம்ம உதவி செய்ய ரெடியா இருக்கலாம். சிஸ்டர்ஸ், நம்ம ஒரு மிக சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சபையில இருக்க அத்தனை பேரும் சந்தோஷமாக தாராளமாக செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் உங்களை ஏவும் பொழுது நீங்க யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேருக்கும் கொடுங்க. நீங்க கொடுக்கறது இல்ல நியாயம் விசாரிக்காதீங்க. இது கல்லாதானே இருக்காங்க, உடனே கொடுக்கறது, இது எந்த வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை ஏவுனாருன்னா நீங்க செய்ய ரெடியா இருங்க. கர்த்தர் அதான் உங்கள்கிட்ட விரும்புறாரு. நீங்க அதன் மூலமாக அந்த பொக்கிஷத்துல அன்புன்ற பொக்கிஷத்தை காட்ட முடியும், கர்த்தருக்கு மேல் விசுவாசத்தை காட்ட முடியும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். இந்த மாதிரி பல விதமான பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். ரோமர் 12-ம் 1-2 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வசனம் சொன்னது போல நம்ம பழைய மனுஷனாக இல்லாதபடி, மாம்ச சிந்தை இல்லாதபடிக்கு ஆவியின் சிந்தையில மாம்ச சிந்தனையில இருக்கிற உலக பிரகாரமான இச்சைக்கும் உலக பிரகாரமான பொக்கிஷத்துக்கும் இல்லாதபடிக்கு ஆவியின் சிந்தையில பரலோகத்துல பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் ஆண்டவராக சொன்னது போல நம்ம புது மனுஷனாக மாறி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த உதவிகளை செய்ய நம்ம ரெடியா இருக்கலாம். ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதும் ஒரு பொக்கிஷம் சொன்னது போல ஆண்டவரோட வசனத்துக்கு மேல் விசுவாசம் வைக்கிறது ஒரு பொக்கிஷமாக, ஆண்டவரோட வசனத்திற்கு அன்பு காட்டுறதும் இரக்கம் காட்டுறதும் ஒரு பொக்கிஷம் போல கிறிஸ்துவே அந்த பொக்கிஷமாகவும் இருக்கிறார் அப்படின்றது. இத்தனை பொக்கிஷத்தையும் எப்படி நம்ம பரலோகத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நாம தயார்படுத்தலாம் சிஸ்டர்ஸ். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தின் பின்னாடி, உலகத்தின் விஷயங்கள், உலகத்தின் பொருள் பின்னாடி போகாதபடிக்கு நமக்கு இன்றைக்கு நமக்கு தேவையான வாழ்க்கையை உலகத்துல வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கார். ஆனால் அதன் மேல் விசுவாசமா இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு அதன் மூலமாக நம்ம செய்யறது ரெடியா இருக்கலாம் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற விஷயம் அதுதான். இன்னைக்கு நம்மளுடைய பொக்கிஷங்கள் எல்லாமே பூமிக்குரிய இடத்துல இல்லாதபடிக்கு பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்க பூச்சி திருடன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மகா பசுத்தவும் இரக்கம் உள்ள அன்பான தேவனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு அருமையாக பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்கணும், அந்த பொக்கிஷத்துல எப்படி வாழணும், எந்த பொக்கிஷம் முக்கியமானது, அதை எப்படி நம்ம காத்துக்கொள்ளணுன்றது, பருவத்துல எப்படி அதை இன்வெஸ்ட் பண்றது நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ கிறிஸ்தவங்களா இருக்கோம், துதிக்கிறோம் போனோம்னு இல்லாதபடிக்கு உண்மையாகவே உண்மையில அவங்க நேசிச்சு உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே அந்த அன்பை காட்டை கருவி கொடுத்துருக்காங்க. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாக அதை செய்ய கருவி கொடுங்க ஆண்டவரே. அப்பா வெவ்வேறு இடத்துல இருந்து எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மீட்டிங்ல ஜாயின் பண்ணி வசனத்தை கேட்க கருவி கொடுத்துருக்காங்க. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஜாயின் பண்ண முடியாத பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தாலும் தேவரே அவங்க ஆசீர்வதிங்க.
அவங்களோட கூட இருங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகளையும் போராட்டங்களையும் போய்கொண்டிருந்தாலும் அப்பா, நீங்க தகப்பனாய் நின்று ஒவ்வொருத்தங்களும் பேர் பேராக இன்றைக்கு நீங்க விசாரித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. போராட்டம், வேதனை, கஷ்டம், வலி, வேதனை, எவரி வியாதி எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் கட்டளை போடுறேன்ப்பா, எல்லாம் அங்க மாறி போக உங்களுடைய சமாதானம் அங்க விளங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. மன கண்களை திறங்க ஆண்டவரே. உலகத்தின் பார்வை வேண்டாமாண்டாப்பா தேவரே. ஆவியின் சிந்தையில் நாங்க வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரே. வசனத்தை கீழ்ப்படிஞ்சு உமக்கு சித்தத்தின்படி தேவரே, சித்தத்தின்படி கீழ்ப்படிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்க கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பிராக்டிஸ் பண்ண கிருபை கொடுங்க. வசனத்தை டெய்லி நாங்க பிராக்டிஸ் பண்ண கிருபை கொடுங்க ஆண்டவரே. பிராக்டிக்கலா இப்படி வசனத்துல நாங்க எப்படி வாழ்றது, ஆண்டவர் விசுவாசி சொல்லியிருக்காங்க, அந்த விசுவாசம் பண்றேன். இந்த இரக்கம் காட்ட சொல்லியிருக்காங்க, இரக்கம் காட்டுறேன். அன்பை காட்ட சொல்லியிருக்காங்க, அன்பரை காட்டுறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பிராக்டிக்கலா நாங்க யூஸ் பண்ண கிருபை கொடுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி நாங்க நடக்க கிருபை தாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஜெபம், பர்சனல் ஜெபத்துல இன்னும் அதிகமாக நாங்க வளர கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவரி எந்த இடத்துலயும் தேவரி விட்டு கொடுக்காதபடி வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீ வல்லவர் ஐயா. அநேருக்காக நாங்க ஒருவருக்கு ஜெபிக்கவும் ஒருவருக்கு தாங்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க சபையில நிறைய பேர் தேவரி ஒரு விசுவாச போராட்டத்திலேயோ ஒரு வியாதியிலேயோ கஷ்டத்தில் நின்று இருந்தாலும் அத்தனை பேருக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கிறிஸ்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.